இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கணவன் நினைவு நாளிலேயே மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரது சடலத்தை புதைப்பதா எரிப்பதா என்று உறவினர்கள் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கணவன் நினைவு நாளிலேயே மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். என்ன நடக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், இவரது மனைவி சாமுண்டீஸ்வரி, இவர்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் மேலாகிறது. இந்த நிலையில கடந்த ஆண்டு, அதாவது உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் என்பவர் இறந்திருக்கிறார். அதாவது சாமுண்டீஸ்வரின் கணவர் இறந்திருக்கிறார். இந்த நிலையில 2 ஆண்டுகளுக்கு பிறகு கணவன் இறந்த அதே நாளில், அதாவது கணவன் இறந்தது என்பது நேற்று 13ஆம் தேதி இறந்திருக்கிறார். அதே 13ஆம் தேதி அன்று இறந்திருக்கிறார். அந்த தேதியிலே, அதாவது அந்த 13ஆம் தேதியிலே நேற்று வந்து சாமுண்டீஸ்வரியும் இறந்திருக்கிறார். இந்த நிலையில அதாவது அந்த பகுதியில வந்து அந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்திய நிலையில காட்பாடி பிரம்மபுரம் பகுதியில் உள்ள அதாவது கணவருடைய பன்னீர்செல்வருக்கு சொந்தமானவர்கள் வந்து சாமுண்டீஸ்வரியுடைய உடலை வந்து எரிக்க வேண்டும் என்றும், அதே போன்று சாமுண்டீஸ்வரியின் உறவினர்கள் வந்து சாமுண்டீஸ்வரியை புதைக்க வேண்டும் என்று இரு தரப்பும் வந்து அங்கு மோதிக்கொள்கிறார்கள். அதனால வந்து சாமுண்டீஸ்வரியை புதைப்பதா அல்லது எரிப்பதா என்று அந்த பகுதியில் அவர் வந்து ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அங்கு வந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.